வணக்கம். கன்னியா ராசி, உத்திரமஸ்தம், சித்திரை நட்சத்திரம். எங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கிடைக்குமா, மறுபிறவி எடுத்தது போல வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா என்று ஏக்கத்தில் பலர். சனி நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான், அதாவது ஒருவர் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், கடன் வாங்கி மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறார், நோயில் அவதிப்படுகிறார், வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள், இப்படி இது பிரச்சனைகள் வர காரணம் சனி தோஷத்தால். சனி பகவான் நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பார்க்கக்கூடாது, குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்க்கக்கூடாது. சனி பகவானை யாரால் தடுக்க முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா என்றால் ஒரே ஒரு கிரகம் குரு பகவான். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. 12 வருஷமா கஷ்டப்படுற, 10 வருஷமா கஷ்டப்படுற, என்னுடைய மகன் வாழ்க்கையில் பிரச்சனை, மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார், கணவன் துரோகம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணுடன் சென்று விட்டார், வழக்குகள் உள்ளது. வழக்குகள் எங்களுக்கு, விவாகரத்து வழக்குகள் எங்களுக்கு சாதகமாக இருக்குமா, அல்லது சொத்து வழக்குகள் சாதகமாக இருக்குமா? எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து தரமான்றாங்க, பெரிய பொண்ணுக்கே கொடுத்துட்டாங்க. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு கிட்டே வந்து ஏமாற்றி வாங்கிடுச்சு. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அவங்க பேரில். இதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? இப்படி கன்னிராசி நேயர்கள் பலவிதமான சிக்கலில் மாட்டியுள்ளார்கள். மறுபிறவி நிச்சயமாக, மறுவாழ்வு என்றால் அதாவது ஏற்கனவே பட்ட கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம், நிம்மதி, சந்தோஷம், பணம், செல்வம், எல்லோர் பணக்காரர்களைப் போலவே நீங்களும் வாழ ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். குரு கடகத்தில் உச்சமாகி சனி பகவானை பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை குரு பகவானின் பார்வையில் தீமை செய்வதை நிறுத்தி நன்மை செய்வார் சனி பகவான். நிச்சயம் நிறைய மாறுதல் கன்னிராசிக்கு உருவாக போகிறது. வீடு விற்கல, நிலம் விற்கல, கல்யாணமாகும், வீடு விற்கல, வீடு விற்கக்கூடும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். பொதுவாக செல்வத்துக்கு உண்டான கிரகம் தனகாரகன் குரு பகவான். செல்வம், யோகம், வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், இவற்றுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ஒரு வீட்டில் நல்ல காரு, பங்களா வசதிகள் இருந்தால் சுக்கிர கடாட்சம் உள்ளது என்று சொல்வார்கள். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு தனகாரகன். அவரே பாக்கிய ஸ்தானாதிபதி. கஞ்சனூர், கும்பகோணம் சென்று அங்கு சுக்கிரனுக்கு தனி ஸ்தலம் இல்லை, சனி சன்னதி கிடையாது. அக்னீஸ்வரர், சுக்கிர பகவான் தன் தோஷம் நீங்க அக்னீஸ்வர பகவானை, அதாவது கஞ்சனூர் அக்னீஸ்வர சிவபெருமானை வணங்கியதால் சுக்கிர பகவானுக்கே தோஷம் விலகிவிட்டது. நிச்சயம் உங்களுக்கும் தோஷம் விலகும், வெற்றிகள் உண்டாகும், நிறைய சுப மாற்றங்கள் உண்டாகும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம். பொதுவாகவே கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம். வேறு எந்த ராசிக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் இல்லை. அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி, நேரடியாக களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான், 7 குடைவன். உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள். வயதாகிவிட்டது, திருமணமாகவில்லை என்று கவலைப்படுவோருக்கு நிச்சயம் திருமணமாகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்கேன், நான் படிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சுட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை இல்லை, அவங்க என்னை எதுவும் சொல்கிறதில்ல, எனக்கு அப்படியே கூச்சமாக இருக்குது வாழ்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எனக்கு வேலை கிடைக்கும். நவகத்துடைய குரு பகவானை வழிபடுங்க, குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். செய்வினை தோஷங்கள் விலகும். கன்னிராசிக்கு குரு தசை மட்டும்தான் பலவிதமான சிக்கல்கள். குரு தசை, குரு புத்தி, அப்படியே அந்த நேரத்தில் தான்
அதிகமாக பெரும்பான்மையான கன்னிராசினியர்கள் கஷ்டப்படுவார்கள். அந்த கஷ்டங்கள் நீங்க நிச்சயமாக குருவை பார்த்து வழிபட வேண்டும். மற்ற அதாவது சனி பகவானை சாய்வாக நின்று வழிபட வேண்டும். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு இப்பொழுது 10ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார். 6ஆம் இடத்தில் ராகு குரு பார்வை பெற்று உள்ளார். 7ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் அட்டமாதிபதியும் சனி பகவானும் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, டாக்டர் செலவு, மருத்துவ செலவு, வேலை இல்லை, வேலை இடத்துல பிரச்சனை, அரசாங்கம் மூலியமாக சில 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 சலுகைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்காக பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டே இருக்கிறோம், நிறைவேறவில்லை. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். குரு பகவானை நேரடியாக பார்த்து ஓம் மகா குரு பிரம்மஸ்ய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திரகாரகாய பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதேய சர்வ யோகாதிபதேசிய ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே நின் கமல பொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவ சுரூப பிரகதீஸ்வர வேல குருபகவே அனந்தா நல் குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா எம் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கியத்துடன் சகல ஐஸ்வர்யம் வாழ நின்னரில் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே அனுக்ஷணமும் நின் கமல பொற்பாதம் சரணம் சரணம் சரணம். இந்த ஸ்லோகங்களை சொல்லி, அப்படி இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் குரு பகவானுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி பகவான். அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் சிவபெருமானின் அம்சம். அந்த சிவன் தான் உலகத்திலேயே அதாவது நவகிரகங்களை படைத்தவர் சிவபெருமான். நவகிரக தோஷங்கள் நீங்க தட்சிணாமூர்த்தி பகவானையும் பிரதோஷ நாள்களில் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் வில்வ மாலை போட்டு அர்ச்சனை செய்து தோஷங்கள் விலக நன்மைகள் உண்டாக வேண்டுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். ஜூன் 2 உங்கள் வாழ்க்கையை அதாவது கேவலமான அவமானங்களை பட்டவர்கள், நிறைய பணத்தை கோடிக்கணக்கில் இழந்தவர்கள், கணவன் மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள், நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டவர்கள், குடும்பத்தை பிரிந்து இருப்பவர்கள், இவர்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் சுப மாற்றங்கள் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கன்னிராசினியர்களுக்கு நன்மையே நடக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க.